அடி அடிக்கு ஒண்ணு இடியாட்டு இருக்குதுண்ணா. சரி வானா வந்து என்ன காப்பாத்துனா. நான் என்ன செய்ய? அண்ணா யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி என் மகன் கேட்டான். சரி எங்க மகன் கேட்டதுக்கு இதோ எனக்கு கூட கூட்டிட்டு வந்தா நான் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வானா போலாம். என்ன ஏன மறைக்கிறாய்? நீ அழைத்து வாமா போவோம். அண்ணா உங்கள் பின்பதாக வருகிறேன். என் பின்பதாக. சரி வாருங்கள் போகலாம். இல்லையம்மா, நீ உன் மகனை அழைத்து வாருங்கள். உங்கள் பின்புறமாக நான் வருகிறேன். அண்ணா ஏமாத்த மாட்டீங்க. இல்லையம்மா, நீ என் பின்னாடி நீ வானா. என் மகன் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கான். எனக்கு இடையில் வந்தா நீதான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பி வானா. வா போகலாம். வா போலாம். இதோ என் கூட பிறந்த அதாவது உன் தாய் மாமா மாய கண்ணன் கூட்டிட்டு வந்தாருடா. தாய் மாமன் கண்ணனா? ஆமா. அந்த கருமூச்சி கருவாயனா? ஏ கண்ணா, உன்னை கொல்லாமல் விடுவேனா கொடியப்பா மகா? ஏ கண்ணா, அட கூட்டிக்கார கண்ணா, உன்னை கொல்லாமல் விடுவேனா? கண்ணா, சின்னஞ்சிறு பாலகதா இருக்கும் பொழுது என்ன கொல்லம். அம்மா நவருமா, சாதாரண கை வைக்கிற மாட்டேங்க நவருமணி. அப்படியா? ஆமா. இங்க பாரு. ஏ கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு வந்தாயே கம்பரை கட்டி. மாமண்டா, மாமன் கொண்டு என்ன நீ மாமனா? ஏ மாமண்டா, ஏ மாமண்டா. ஏண்டா நீ மாமனாஜி இருந்தால் தங்கா எங்க போயிட்டு தனியா விட்டுட்டு ஒரு தங்கை மகனுக்கு தாய் மாமன் கொண்டு வர சீர் என்ன? இடுப்புக்கு அருணாகுடி. என்ன இடுப்புக்கு அருணாகுடி கொண்டு வருவாங்க. ஆனா இந்த கருமூஞ்சி கண்ணனாகப்பட்டவன் என்னை கொள்வதற்கு கம்பரகத்தி. ஏண்டா கம்பரகத்தி கொண்டு வர? சூழ்ச்சிக்காரன் எங்கம்மா போனா? காப்பாத்துமா. மகனே, நான் என்ன சொல்றேன்னு கேள்றா. சொல்லி கேக்குறேன், எதவனாலும் சொல்லி கேக்குறேன். சரி எல்லாம் மேல போட்டோம். இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இன்னைக்கு நீ மறுபடியும் வந்திருக்கிறா. என்ன நீ கொள்ளதானே வந்திருப்ப. இப்ப வந்து யார கூட கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேன். ஆமா. சத்தியம் கை நீட்டி சத்தியம் செஞ்சுட்டேன். ஆமா. கூட்டிட்டு வந்து எங்க அண்ணன் தான், உங்க தாய் மாமன் தான் கூட்டிட்டு வந்தது. மாமன் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிற. ஏய், உன்னை பார்த்து கொள்ளணும்னு அவளா வந்தா பையா. ஏ கண்ணே, அவளா உன்னை பார்த்து கொள்ளணும் அவளா வந்தா பையா. அடிச்சு ஏறி ஏற்றிட்டு போயிருவேன். கோட்டை கிழிச்சிட்ட. கோடு தவறாத குருகுல வம்சம், சத்தியம் தவறாத சந்தகுல வம்சத்திலே பிறந்தவன். இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். இப்ப புளுத்துற முடிஞ்சா அரவா புளுத்துற. இப்ப வளர்த்து புளுத்துற. நீ அரவா
மகன் மேசம் போயிட்டு வந்து வாழ்த்து பெற்றுட்டாரு. ஏய் ஆழ்வா சொல்லி கொடுப்பா. ஏய் எம்மா தேங்கா. ஏய் கோடு பாரு கூத்துல கூட நான் கோட்டை தரது இருப்பேன். இப்ப சொன்ன பாரு நைட்டே பிடிச்சி எங்க அம்மா கிட்டே நோண்டி நிக்கிறீங்க. ஏய் ஓடு கிழிச்சிருக்கா டேய் பையா. உனக்கு தான் சத்தி கோடு. ஏய் நான் தெல்லவா ஏய் என்னுடைய ஆழ்வா நான் கண்டவன பிறந்தவன வாங்கி திங்கிற நாயி. நீ வச்சு திங்கற நாயி. ஏய் சத்தி கோடு சத்தி கொடு. அரவா அம்மா தாயே அரவா குதிச்ச மாடு பதிசு மொக்கம்னு சொல்லுவாங்க முன்னோருங்க. அரா சத்தி கோடு போட்ட ரொம்ப குதிக்காத போயிடுவ. ஆனா என் தாயிடத்திலே சத்தியம் செய்து விட்டேன். உன்னை அழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒன்று செய்ய மாட்டேன் என்று கைத்தட்டு சத்தியம் செய்து விட்டேன். அதனால உன்னை நான் அடிக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறாய் என் தாய் மாமன். மாமா ஏய் இத்தனை அடி அடிச்சு இத்தனை உதவடிச்சு நீ என்னடா தலை வணங்குற? நீ ஒரு மாவீரனா இருந்தா நீ ஒரு அரவானா இருந்தா சந்தகுல வசதி பிறந்தவனாக இருந்தா இந்த சத்தியோட தாண்டி இந்த புறமா வாடா பாப்போம். நீயே நானும் வந்து பார்த்து விடுவோம். வாடா பாப்போம். ஓட்டத்தை கிழித்து விட்டாய். கோடு தெரியாத குமுறிகள் குருகுல வம்சத்திலே பிறந்தவன் நான். நீ என்ன வேதனால போட்டு இப்ப வாடா பார்க்கலாம். என்னை தேடி வந்த காரணம் என்ன தாயே? சரி தங்கா போகட்டும். அதாவது ஆனா அரவான் போகட்டும். ஏன் வந்தோம் தெரியுமா? எதற்காக வந்தோம்? ஏன் வந்தீர்கள்? தாய் எதற்காக வந்தீர்கள்? அறியாத்தனமாக ஒரு தவறு செய்து விட்டாய். அந்த தவறுக்காக நான் உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆகையால் உன் தாய்க்கு வழிகாட்டி நான் தான் அழைத்து வந்தேன். இங்கு என் தாய் தவறு செய்து விட்டாய். உண்மை அம்மா நடந்த விஷயத்தை கேளப்பா. என்ன தவறு செய்தீர்கள்? அதாவது ஏன் தவறு என்ன காரணம் என்று கேட்கின்றாய். அதாவது டெல்லி அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனாகப்பட்டது இதோ 101 மன்னங்களும் கானகத்துக்கு சென்று வேட்டையாடு வருகிறேன் என்று சொல்லி வெயிலுக்கு வெள்ள கூடாரம் கருப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய இதோ அந்த நெடல் கூடத்துல படுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது யாரோ மகனவத்தான் சூரனா 11வது வன ஊற்றிய வனத்திலே துரியோதனர்கள் 100 பேர்கள் துரியோதனன் துச்சோதனன் துர்முகன் ஜகன் ஜவன் விந்தன் என்று சொல்லக்கூடிய 100 பேர் மன்னர்கள் காணலுக்கு அதாவது வேட்டையாடி விட்டு வெஜிலுக்கேத்த வெள்ள கூடாரமும் காணலுக்கேத்த கருப்பு கூடாரமும் அமைத்து அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யார் வந்தார்கள். அப்படி தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது இதோ யாரும் மகனவர்த்தான் சூரனா அந்த வழியாக வருகின்ற போது காளிகா தேவிக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு செம்பரியா மீன் வலை வீசி எப்படி பிடிக்கிறானோ அப்படி அந்த ஒரே வலை போட்டு அந்த 101 மன்னர்களை சிறை பிடித்து சுக்காமையில் சூரியன் விடியறதுக்குள்ள காளிக்கு பலி கொடுக்கிற சொல்லி 101 மன்னர்களை காளிக்கு பலி கொடுக்க என் தந்தையாரு எத்தனை சித்திரவதை செய்தான் அந்த துரியோதனன். ஆனால் மனகோடி காளிக்கு விடிந்தால் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி உத்தராதேவந்தர் சூரிய பகவான் உதயம் முழுவதாக காளிகா தேவிக்கு பலி கொடுக்க போகிறான். அவன் செத்து போட்டுமா ஏமா உயிரோடு இருக்கணும்? அதுல தாண்டா விதியே இருக்குது. ஏனம்மா உன் தாய் சொல்லி விட்டார்களா? சொல்லிவிட்டார்கள். நீ பட்ட சந்தோஷத்தை தான் நானும் பட்டேன். சரி பிறகு எங்கே இருக்கு வைத்தால் தெரியும் உன் தாய்? எங்கே? அண்ணா எனக்கு ஆபத்து, என் ஆபத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்யலாம் என்று என்னிடம் கேட்டார். நானும் தங்கைதானே என்று சொல்லி ஆபத்தை காக்கிறமா சத்தியம் செய்து விட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாமா? சாவரத்துக்கு கௌரநாதிக காளிகா தேவிக்கு படிக்க போகிறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை? என்னோட விளக்கம் சொன்னாலே அதாவது எனக்கு என்ன பிரச்சனை கேக்குற? அந்த காளிகா தேவி பலி கொடுக்கின்ற பொழுது இதோ அந்த தேவிமார்கள் மூடி முக்காடிட்டு என்னிடத்துல வந்து அபயம் அம்மா என் அபயத்தை காக்க வேணும், எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அம்மா எதா இருந்தாலும் சரி எந்த நாட்டு மன்னர்கள் எங்களை சேர்ந்தவங்க மூடி முக்காடிட்டு வந்திருக்கிறீங்களே என்னமா அபயம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இதோ எனக்கு முதல் ஒரு சத்தியமாக செய். எப்படி சத்தியம் பண்ணாலும் எப்படி தெரியுமா? இதோ உன் மாயக்கண்ணன் மேல அண்ணன் மேல சாட்சியாக, உன் தர்மர் மேல சாட்சியாக, இந்த பூமாதேவி மேல சாட்சியாக எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. சத்தியம் செய்தால் நாங்க எதுக்கு வந்த என்னத்துக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி பெண்ணுக்கே பெண்ணு பேய மணமரங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் சத்தியத்தை செஞ்சுட்டேன். அண்ணன் எம்பெருமான் மாயக்கண்ணின் மேல சாட்சி, தாரா பகிர்படுத்த தர்மர் எங்க பெரிய மச்சாண்டாரு அவரு மேல சாட்சி. உங்களுக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் நான் காக்கிறேன் கைத்தட்டி சத்தியம் செய்து விட்டாங்க. சத்தியம் செய்த உடனே இதோ அந்த மூடி முக்காடி இட்டார்கள். மூடி முட்டாடின உடனே
நீங்களான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இதோ எதுக்கு சத்தியம் வாங்கின என்ன காரணம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இதோ அந்த காளிகா தேவி சூரனாகப்பட்டது 101 மன்னர்கள் பலி கொடுக்கறதுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்க தாலியை எங்களுக்கு வேணும். என் புருஷங்க எப்படி ஒரு சின்ன கீழே இல்லாத கூட போறாங்களோ அதே மாதிரி திரும்பி என் புருஷன் வரணும் அப்படின்னு சொல்லி என் தாலியை காக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் செய்ய சொன்னாங்க. நானும் சொன்ன பிறகு சத்தியம் செஞ்சு விட்டேன். புரிந்ததா? இப்பேற்ற செயலை செய்து வைத்திருக்காயே தாயே. ஆனால் அருவா, அதனால் இப்ப என்ன தாய் அறியாமல் அங்கே சத்தியம் செய்ததை என்னிடம் மறைத்து என்னிடம் சத்தியம் பெற்றா. சரி, நானும் காக்க என்ன சத்தியத்தை செய்தேன். அதன் பிறகுதான் நடந்த விஷயத்தை என்னிடம் சொன்னார்கள். அப்படியா? அதனால ஹரிராம கண்ணன் சத்தியம் செய்தது தவறாகி போய்விடும். இந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். பிறகு கௌரவிகளை எப்படி பழி வாங்குவது பிறகு யோசிப்போம். இப்ப சொல் வாக்களிந்தா குருகுராம்சத்தில் வாக்குப்பட்டவள் சத்தியம் அழிந்துவிடும். சரி, ஹரிராம கண்ணன் செய்த சத்தியம் பூர்த்தியாகிவிடும் என்று சொல்லி பல நாள் உன்னை தலைமுறையாக வைத்திருந்து நான் உன் மகனால் தான் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னை அழைத்து வந்தேன் அப்பா. அப்படியா? ஆமா மாமா, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? அதனால அதாவது அரக்கனை கொள்வதற்கென்றா என்னால் ஆகாது, உன்னால அதாவது உன் தந்தை மகளால் ஆகாது, உன்னால் மட்டுமே ஆகும். அப்படியா? உன்னை தேடி வந்தேனப்பா. மாமா, திருத்தகரை ஆண்டு வரக்கூடிய மகரவர்த்தகாசூரன் 101 சிரம் 202 கரம் உண்மை. இப்பேற்பட்ட அரக்க குலத்திலே இறக்கமுள்ள நெஞ்சப்படுத்தவன் கவர்னாதிகள் 100 பேரையும் முடிந்தால் காளிகா தேவிக்கு பலி கொடுப்பு அழைத்துக் கொண்டு போகிறான். உண்மை. கௌரநாதிகளை நான் காப்பாற்றி வருகிறேன். அந்த அரக்கையும் நான் கொள்கிறேன் மாமா. ஏனென்றா இந்த மகரவர்த்தகன் சாதாரணப்பட்டவனே அல்ல. எப்படி? ஏனென்றா ஒரு நாள் தினத்திலே அவன் தும்காசூரனாக பிறந்தவன். சரி, தும்காசூரனாக பிறந்தவன். தும்காசூரனாக பிறந்து அவன் பல ஆண்டமாக நரநாராயணாக நகன் அவதாரம் எடுத்து நான் நரநாராயண அவதாரம் எடுத்து நரநாராயணன் ஓராண்டு காலம் நாராயணன் தபம் செய்ய வேண்டும். ஓராண்டு காலம் கழித்து நாராயணன் நரன் ஒரு சிறந்தறுக்க வேண்டும். அந்த தும்காசூரனை இப்படி 999 சிறந்தறுப்பதற்காக நாங்கள் தபம் செய்யவும் நாராயணன் சிறுமருக்கும் காத்திருந்தா. ஒரு சிரம் எங்கிருந்தது. அந்த ஒரு சிறுமறுப்பதற்காக நாராயணன் தவம் செய்ய நாராயணன் காத்திருக்க அவன் உயிர் வலிக்க எங்கே ஓடினான்? எங்கே ஓடினான் சூரியனம் சார்ந்தா. சூர்யா என்னை காப்பாற்று 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 என்று சூரியன் சரணமடைந்தா. சரி, அங்கே சரணமடைந்த உடனே சூரியன் துமுகசுரா நான் வாயை திறக்கின்றேன், வாயைக்கு புகுந்து விடு, உனக்கு அடைக்காம கொடுக்க பாதுகாப்பு கொடுக்க என்று சொல்லி வாயை திறந்த உடனே துமுகாசுரன் சூரியன் வயிற்றுக்குள்ளே புகுந்து விட்டார். சரி, அங்கே தப்பித்தான். ஆனா இந்த மகரவர்த்தகன் யார் தெரியுமா? இந்த துமுகாசுரன் 999 சிரத்தை எல்லாம் வெட்டினார் அல்லவா? அதான் நரநாராயணர் என்னோட அம்சத்தான அந்த 999 சரத்தை வெட்டி ஆட்டங்குறையோட வீட்டிருந்தார். ஒவ்வொரு சிரத்தையும் அந்த ஆட்டங்குறையோட இருந்த சிரம் அந்த ஆட்டிலே மிதந்து பாசனம் பிடித்து அழுகி போய் கிடந்தது. அச்சமயத்துல நானும் அதாவது எங்க மைத்துனர் தெரியும், அதாவது முற்கடமத்த பரமக்கடவுளும் உமா பார்வதியும் வழியாக படியாந்து விட்டு ஒரு ஆலமரத்தடியின் ஓய்வாக அமர்ந்தார்களாம். சரி, அப்படி அமர்ந்த போது உமையம்மாள் பார்வதி திரும்பி பார்த்தா 999 சிரம் அழுகி போயிருந்தது. பார்ப்பதற்கு அரக்க குடும்பமாக இருந்தாலும் அழகாக சிரம் இருந்தது. அதை பார்த்த உடனே உமையம்மாள் பார்வதி, சுவாமி இத்தனை சிரங்கள் இங்க ஆட்டிலே மிதந்து உடைக்கிறது, இந்த சிரத்துக்கு உயிர் கொடுத்தால் தான் என்ன என்று உமையவள் பார்வதி கேட்க அது சிவன் சொன்னா இது விபரீதம் ஆகிறோமா வேண்டாம் என்று சிவன் சொல்ல முடியாது. என் ஆசை அதான் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஆக வேண்டும் உமையவள் சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த 999 சிரத்தை ஒன்றுபடுத்தி சிவனுடைய அம்சத்தால ஒரு உருவத்தையும் ஒரு சிரத்தையும் வைத்து அதற்கு உயிர் கொடுத்தார்கள். அப்படியா? அதற்கு உயிர் கொடுத்தனால அதாவது மணிமகடத்தோடு அவன் உயிர் பிறந்தா. மணிமகடத்தோடு பிறந்தனால அந்த சிவனும் பார்வதியும் மகடவர்த்தகான் என்று பெயர் வைத்து அங்கே விட்டு சென்று விட்டார்களப்பா. அப்படியா? ஆனா அந்த சிவனோட மகடவர்த்தன் எப்படி வரம் பெற்றான் தெரியுமா? எப்படி? ஆனா என்னை வெல்வதற்கு யார் ஒரு ஆள முடியாது, யார் ஒரு என் உயிர் போக கூடாது. அப்படியே என்ன கொல்ல நினைத்தாலும் சரீரத்தன் ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்தினாலும் ஒவ்வொரு சொட்டுக்கும் 60,000 அசுரர்கள் கும்பீர் கும்பீர் பிறக்க வேண்டும் என்று வரம் பெற்றார். அதன் பிறகு என்னை கொள்வதற்காக ஒருவன் வர வேண்டும் என்றால் அவர் பிறந்த நாள் முதல் தாய்முகத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும். மாவீரன் ஆகும் வரை தாய்முகத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவன் தாய்ப்பால் சுவை அறியாமலாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வீரத்தை அதாவது ஆணைப்பால் புள்ளிப்பால் கடிப்பால் மிருகத்தின் பால் குடித்தவராக இருக்க வேண்டும். அவனால் தான் என்னை கொல்ல முடியும் என்று வரத்தையும் பெற்றார்.
மாமா ஆகையால் உன்னை தலைமுறையாக வைத்திருந்தேன். இப்பேற்பட்ட வரத்தை பெற்றவனை நான் மட்டும்தான் கொள்ள முடியும். ஆகையால் நீ தாய் முகத்தை இதனால் வரை பார்த்தது கிடையாது, தாய்ப்பால் குடித்ததும் கிடையாது, மிருகத்தின் பால் குடித்து வளர்ந்திருக்கின்றார். ஆகையால் நீ போனா மட்டுமே மகனத்தான் சொல்லி கொள்ள முடியும். அப்படியா? எப்படி போகலாம்? போய் வருகிறேன்.